வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிம்மம் சிம்மராசிக்காரங்களோட லைஃப் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க, என்ன கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, இதெல்லாமே நம்ம பொது பலனா நம்ம ராசி பலனா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த நட்சத்திரத்தோட குணம் என்ன, உங்களுக்கு என்னென்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து போவாங்க, என்னென்ன ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு உண்டான பலன், அதாவது இந்த 12 அமைப்பு, அந்த உங்கள் ராசியிலேருந்து 12 அமைப்பு கடகராசி வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கும், இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்மங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு வந்து 5வது ராசிங்க. 5வது ராசி தான் சிம்ம ராசி. ஒரு முக்கியமான ஒரு ராசிங்க. ஏன்னா சிம்மங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமைப்பு. அதாவது சூரியன் வந்து ஆட்சி பெறக்கூடிய ராசி. சூரியனோட வீடு தான் சிம்ம ராசி. தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இலகிய மனசு கொண்டவங்கன்னு சொல்லிடலாம். சரிங்களா? எந்த அளவுக்கு பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி அந்தளவுக்கு இறக்க குணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியனை நெருப்பு, ராஜகிரகம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான். இப்போ சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தாங்க சூரியன்கிறது ஒரு நிர்வாகத்துக்கு உண்டான கிரகம், ஒரு தலைமைக்கு உண்டான கிரகம். தலைமை பதவியில் இருக்கவங்க, தலைமை தாங்குறவங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை வழி நடத்துகிறவங்க, இந்த மேனேஜராக இருப்பாங்க பாருங்கள். ஒரு சில பேர் மேனேஜராக இருக்கவங்க, இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களும் பாருங்கள் ஹெச்ஆராக இருப்பாங்க, சூப்பர்வைசராக இருப்பாங்க, ஒரு சில கம்பெனியில் சூப்பர்வைசராக இருப்பாங்க, மேலதிகாரிகளாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள் அந்த சூரியனோட ஆதிக்கம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து வேலை செய்கிறத விட இவங்க அடுத்தவங்க வந்து வேலை வாங்குறவங்களாக இருப்பாங்க. அதுதாங்க சூரியனுங்கிறது. அதுதான் சூரியனா ராஜா. இப்போ சூரியன்னா இப்படி சிங்கம் எப்படி ஒரே இடத்துல இருக்கும், மற்ற சிங்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறையை கொண்டு வந்து கொடுக்கும், இது சாப்பிடும். அடுத்தவங்க அந்த சிங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்து இது பண்ணும். அதே மாதிரி தாங்க சிம்மம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஸ்திர ராசிங்கிறனால சில சோம்பேறித்தனமும் இருக்கும். வேகம்னா உச்சக்கட்டமாக வேகமாக இருப்பாங்க. ஆனால் சோம்பேறின்னு வந்துட்டால் அப்படியே வீட்டோட முடங்கி உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு உடம்புல சோம்பேறித்தனமும் கொண்டு வந்துடும். அந்த சிங்கத்தோட அந்த குணம் அவங்களுக்கெல்லாம் அப்படியே சில குணமெல்லாம் அப்படியே ஒத்து போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் 3 நட்சத்திரம் வருங்க. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் உள்ளடக்கிய ராசி தான் சிம்ம ராசி. உங்கள் ராசியில் வந்து பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி, உங்கள் ராசிநாதன் சூரியன் எங்கே போகிறாரு, 3ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார். சரிங்களா? உங்கள் ராசி காலபுருஷனுக்கு தத்துவப்படி உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடம், அதாவது 7வது ராசியான துலாம் ராசியில் போய் உங்கள் ராசிநாதன் போய் நீச்சம் அடைகிறார். அப்போ உங்களுக்கு இளைய சகோதரங்களால பலம் இருக்காதுங்க. உங்களுக்கு தம்பி இருக்குது, இல்லை தங்கச்சி இருக்குது, அவங்க இப்போ இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களால பெருசாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். இல்லை தம்பி தங்கச்சியே உங்களுக்கு பகையாக போவாங்க. இல்லை தம்பி தங்கச்சி யாரோ இல்லாமல் போகிறது, சின்ன வயசுல இழக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிடும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறதுனால தம்பி தங்கச்சி உங்களுக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரியும், உங்களுக்கு இது நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு மூத்தவங்க கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இளைய சகோதர தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் கூட அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி தான் இருப்பாங்க. பெரிய அளவுக்கு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடச்சிடாது. உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து பாருங்கள் 7ஆம் அதிபதியாக வருவார். 7 மற்றும் 6ஆம் அதிபதியாக வருவார். அது மூலத்திரிகோண ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பராசியாக வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ 6ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியாக உங்களுக்கு சனி வரனால வாழ்க்கை துணையோட ஒரு சில பேர்த்துக்கு, அதாவது ஒன்றா இப்படி இருக்கும் இல்லை அப்படி இருக்கும். அதாவது வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு, பகை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விரோதம், இந்த மாதிரி வர்றது, அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு சில பேர்த்துக்கு வரும். ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கை துணையோட பகை இல்லாமல் சண்டை இல்லாமல் இருப்பாங்க. அது இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பிரச்சனை கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்துரும். ஒன்றா இது இருக்கும், இல்லைன்னா அது இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஏன்னா 6ங்கிறது பகை குறிக்கிற இடம், கடனை குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம். 7ஆம் இடங்கிறது கலத்தரத்து குறிக்கிற இடம். அப்போ 6ஆம் அதிபதியே உங்களுக்கு உங்களுக்கு சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வர்றாரு. 7ஆம் அதிபதியாக சனி வர்றாரு. மனைவியோ அல்லது கணவனோ நோய்வாய்ப்பட்டவங்களும் வருவாங்க. இல்லை மனைவியோ அல்லது கணவனோ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க கூட கருத்து வேறுபாடு, ஒரு திருப்திகரமான திருமண வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்க தான் செய்யுது. சரிங்களா? உங்களுக்கு வந்து பாருங்கள் 5ஆம் அதிபதி குரு வர்றார். 5ஆம் அதிபதி குரு வர்றார். ஒரு 8ஆம் அதிபதியாக குரு வர்றார். இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் குரு. சரிங்களா? 5ஆம் அதிபதியாக வருவார். அவர் நல்லவராக வருவார், உங்களுக்கு கெட்டவராக வருவார் சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்போ குழந்தைக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள் குழந்தைங்கனால அசிங்கமான ஒரு சில பேர்த்துக்கு வரும். எங்கள் குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்குது, இல்லை குழந்தை தவறான வழியில் போகுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏக்கம் வந்து அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்க தாங்க செய்யும். சரிங்களா? இல்லை குழந்தைங்களை அசிங்கமானப்படுத்தலாம், இல்லை குழந்தை சொல் பேச்சு கேட்காம போகலாம், இல்லை குழந்தைங்களோட நடவடிக்கை சரியில்லாமல் இருந்து அந்த மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று குறை வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க தான் செய்யும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக குரு வர்றார், 8ஆம் அதிபதியாக சம்மந்தப்படுறார். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. தனாதிபதி பாருங்கள், 2ஆம் அதிபதி வந்து பாருங்கள் உங்களுக்கு புதன் 2ஆம் இடத்துல உச்சமடைகிறார்.
11ஆம் அதிபதியாக உங்களுக்கு புதன் வர்றார். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு தன்னோட மூத்த சகோதரன் அல்லது சகோதரி மூலமாக சில உதவி கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் உருவாகும். ஒன்றா உங்களுக்கு அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். அவங்களுக்கு மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அது ஒரு சில நம்ம ஜாதகத்தில் நம்ம சிலது மாறும் சரிங்களா? அது நடக்கக்கூடிய தசாபுத்தி இல்லை மற்ற கிரக நிலை இதெல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியும், தெளிவாக சொல்லிடலாம். ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் அதிபதி வர்றதுனால வருமானம் மூத்த சகோதரன் அல்ல சகோதரியா, அதாவது ஒன்றா அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். அவங்க மூலமாக ஏதோ ஒரு வருமானம், அவங்க மூலமாக ஏதோ ஒரு இன்கம், இல்லை அது அவங்க மூலமாக ஏதோ ஒரு லாபம், இல்லை அவங்க மூலமாக ஏதோ ஒரு உதவி, இது கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து சிம்மராசிக்கு வந்து பாருங்கள் 4ஆம் அதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் வந்துடுவார். பாக்கியாதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் வருவார் சரிங்களா? அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 30-40 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு மண்மனை பூமி யோகமெல்லாம் அமைஞ்சிரும் சரிங்களா? 4ஆம் அதிபதியே செவ்வாய் வர்றார், பாக்கியாதிபதியே வர்றார். அதாவது வீடு கட்டினதுக்கப்புறம், அதாவது கல்யாணம் பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு 30-40க்கு மேலே டெவலப் ஆகிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போனாலும் ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை போய் ஒரு அடிமட்டத்திலிருந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி படிப்படியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஆரம்பத்தில் எதுவுமே கிடைக்காதுங்க. ஆரம்பத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, போராடுவாங்க. அதுக்கப்புறமா சுயமாக சம்பாதிச்சு சொந்த காலில் நின்று சொத்தை வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி யோகத்தை அனுபவித்து வீடு கட்டி லைஃப்பில் செட்டில் ஆகிறதுலாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அது நடு வயசுக்கு மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்கு முக்கியமான ராசின்னு பார்த்தோம்னா இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி கும்பராசி ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா இது சூரியனோட ராசி, இது ஒளி கிரகம், உங்களுக்கு வந்து இருள் கிரகம் சனி. அப்போ இந்த சூரியனோட ராசியில் பிறந்தவங்களுக்கு மகர ராசிக்காரங்கனாலே உங்களுக்கு ஆகாது, அது கும்பராசிக்காரங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே ஆகாது சரிங்களா? இந்த ராசிக்காரங்களுக்கு தான் உங்களுக்கு பகை வரும். நீங்கள் சிம்மராசிக்காரங்க, நீங்கள் வந்து சிம்மராசிக்காரங்க, நீங்கள் வந்து பாருங்கள் மகர ராசிக்காரங்க கூடயோ இல்லை கும்பராசிக்காரங்க கூடயோ பழகி பாருங்கள், உங்களுக்கு செட்டே ஆகாதுங்க. அவங்களோட மனசு வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட மனம் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட மைண்டு வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட மைண்ட் செட் வேறு, உங்களோட மைண்ட் செட் வேறு, அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். எதிரியாக தான் இருப்பாங்க, எதிரும் புதிருமாக தான் இருக்கும். மைண்டு வந்து ஒரே நிலையில் இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி தாங்க இந்த சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஆகவே ஆகாதுங்க. இந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்களாக பழகிறவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணம் பண்ணும்போது இந்த ராசிக்காரங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களை கொஞ்சம் கேட்டால் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் ராசிங்கிறனால 3ஆம் இடங்கிறது உதவி குறிக்கிற இடம் சரிங்களா? 9ஆம் இடங்கிறது பாக்கியத்தை குறிக்கிற இடம். 3ஆம் இடங்கிறது கேட்டால் கிடைக்கக்கூடிய உதவி. 9ஆம் இடங்கிறது தானாக முன் வந்து உதவி செய்யக்கூடியது 9ஆம் இடம். அப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி யார் வருவார்? சுக்கிரனோடது. அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது துலாம் ராசிக்காரங்கிட்ட நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 9ஆம் அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷமாக வரனால மேஷராசிக்காரங்க தானாக முன் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நிறைய பாருங்கள் சிம்மராசிக்காரங்க மேஷராசிக்காரங்களை நண்பர்களாக வச்சுருப்பீங்க. இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பாங்க. இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு மேஷராசிக்காரங்க நண்பர்களாக அமைகிறதுக்கு நிறைய அந்த பாசிபிள் வரும் உங்களுக்கு. அதேமாதிரி அவங்க மூலமாக நிறையா உதவிகள் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு, இந்த ஹெல்பிங் மைண்டை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த மேஷராசிக்காரங்கிட்ட. இது சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடுவாங்க அவங்க. இதெல்லாமே உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா? சிம்மம்ங்கிறது ஒரு நெருப்பு, ஒரு நல்ல ஒரு ராசி, இலகிய மனசு, இறக்க குணம், தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்த உதவி செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் பிடிவாத குணம் உங்களுக்கு அதிகங்க. உங்களுக்கு வைராகியம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் பிடிச்ச மாதிரி தான் இருப்பீங்க, யார் பற்றி கேட்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட ராசிங்க சிம்ம ராசி சரிங்களா? கொஞ்சம் பிடிவாத குணத்தை கொஞ்சம் கோபத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கவே முடியாது. அதுதான் உண்மை சரிங்களா? நிறைய பாருங்கள் இந்த சிம்மராசிக்காரங்க அந்த ஆன்மீக வழிபாடு, இந்த சித்தர் வழிபாடு, ஜீமசமாளி வழிபாடு இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும். ஏன்னா அந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா மகம்ங்கிற ஒரு நட்சத்திரம் ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான நட்சத்திரம் அதில் அடங்கி இருக்கிறதுனால இந்த இறை வழிபாடு, ஆன்மீக வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூராட நட்சத்திரம், அதாவது சிம்மராசி பூர நட்சத்திரம் வரும், பூராடம் இல்லை பூர நட்சத்திரம் வரும். இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலகலன்னு இருப்பாங்க. எப்போ சிரிக்கிறாங்க, எப்போ கோவப்படுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அது ஒரு ஜாலியான கேரக்டராக இருக்கும், 2 in 1 வேலை செய்யும் உங்களுக்கு. ஜாலியாகவும் இருப்பாங்க, திடீர்னு கோபம் வரும், கொஞ்சம் இலகிய மனசும் போடுவாங்க, திடீர்னு டென்ஷன் ஆகும், மறுபடியும் கோவப்படுவாங்க, மறுபடியும் அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. இதெல்லாமே இந்த பூர நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரன் கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, காசு பண விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கணும், இவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரம் பண்ணுறது, ஆர்டர் போடுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா? நீங்கள் தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறை வழிபாடுனா அந்த சிவபெருமான் வழிபாடு மேக்ஸிமம் பாருங்கள்
கேட்குறாங்க. சிம்மராசிக்காரங்க நாங்கள் என்ன தெய்வத்தை வழிபடணுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. தெய்வ வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. தலையெழுத்து மாத்திரக்கு நம்ம வழிபாடு பண்ணுறதில்ல. நம்ம ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு இதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரதுக்காக நம்ம தெய்வ வழிபாடு கோயிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம். ஒரு சில பேர் என்ன கோயில் போனால் நாங்கள் என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமான் மேக்ஸிமம் பாருங்கள் அந்த திருவண்ணாமலை கிரிவலமெல்லாம் போவாங்க சிம்மராசிக்காரங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 8 லிங்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் முக்கியமான லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்னி லிங்கம். அதான் உங்கள் ராசிக்கு இந்த அக்னி லிங்கம் சொல்லுவாங்க. அந்த லிங்கத்தை வழிபடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுத்துரும். சரிங்களா? இதை வழிபட்டு நல்ல ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அதாவது மெயினாக சிம்மராசிக்காரங்க சிவன் வழிபாடு தான். அதனால் அதாவது பார்த்திங்கன்னா அக்னி லிங்கத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோ நல்ல ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் கெடாமல் இருக்கணுங்க. அதிகாரத்துக்கு உண்டான கிரகமே சூரியன் தான். அந்த சூரியன் நல்லா இருந்தால் தான் நிர்வாக திறமை, அதிகாரம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, அரசாங்க வேலையில் போய் நிற்க முடியும். எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாதுங்க. சூரியன் நல்லா இருந்தால் அதிகாரம் இருக்கும், ஆளுமை திறன் இருக்கும், அடுத்தவங்க நிர்வாகம் பண்ணுவீங்க, அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அந்த சூரியனோட பவர் தான். அப்போ சூரியன் கெடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கெடவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.